அருட்பெரும் ஜோதி செப்டம்பர் 2ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் வருகிறது. ஆவணி மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு மிகவும் உகந்த நாள். அதை விட சிவபெருமான் இந்த பூலோகத்திற்கு வந்த நாள். சிவபெருமான் அதிகமான திருவிளையாடல்களை செய்த நாள். அதனால தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீதிக்கு ஆவணி மூல வீதி அப்படின்னு ஒரு வீதிக்கு பேர் இருக்கு. அன்றைய தினத்தில் விநாயகர் பகவான் தன் வயிற்று வலி தீர்வதற்காக திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு விநாயகர், முருகன், பிரம்மாவும் வந்து கிரிவலம் வந்த நாள். திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வரும் செவ்வாய்க்கிழமை ஆவணி மூலத்தன்று உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு கிரிவலம் வாருங்கள். 1000 கோடி ஆண்டுகள் பழமையான அந்த மலையை கண்ணால் பார்த்து தரிசனம் செய்யுங்கள். மற்ற ஊரில் இருக்கக்கூடிய அனைவருமே அன்றைய தினத்தில் சிவாலயத்திற்கு சென்று சிவதரிசனம் செய்வது மிக மிகவும் உன்னதமானது. ஏனென்றால் சிவபெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் பூலோகத்திற்கு ஆவணி மூல நட்சத்திரத்தில் வருவார் என்பதை பல்வேறு விதமான புராணங்களும் சித்தர்களும் பதிவு செய்துள்ளார்கள். அன்றைய தினம் முழுவதும் நீங்கள் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை எவ்வளவு முறை ஜபம் செய்ய முடியுமோ ஜபம் செய்து ஒரு 111 முறை ஜபம் செய்து 27 முறை எழுதி பாருங்கள். சிவனருள் நிச்சயமாய் உங்களை சிந்தையில் வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் தரும். இந்த அற்புதமான தெய்வீகமான நாளை பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அனைவரும் வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். யார் இதை செய்ய போகிறீங்க? சிவசிவன் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை தனிப்பட்ட முறையில் வந்து சந்தியுங்கள். உங்கள் வாழ்விலுக்கு